ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது க்ளீனிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீட்டு குறிப்புகள் தான். நம்ம வாழ்க்கையில் அன்றாட தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இதை கூட நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில விஷயங்கள் தோணும் இல்லையா? அதை மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஸ்விட்ச் போர்டு க்ளீனிங். நம்ம சில பேர் வீட்டில் ஸ்விட்ச் போர்டு யூஸ்வலாக மற்ற இடங்களை விட அதிகமாகவே அழுக்காயிடும். ஸோ இந்த ஸ்விட்ச் போர்டை ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது நெயில் பாலிஷ் ரிமூவர். எல்லார் வீட்லேயுமே நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டனோ இல்லைனா சின்ன துணியை விட காட்டன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நேரம் அந்த ரிமூவர் அதில் நிற்கும் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டனில் எடுத்து நம்ம நல்லா டிப் பண்ணிக்கலாம். அந்த காட்டனை நல்லா நனைகிற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லலாம் நல்ல ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ ஓரங்கள்லாம் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ஒரு 2 ஸ்க்ராட்ச்லேயே உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம ஸ்விட்ச் போர்டு அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியாது. தண்ணி, சோப்பு இதெல்லாம் போட்டோன்னா நமக்கு கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸில் நல்ல புதுசாக நமக்கு வந்துருச்சு. எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடையாக விட்டு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தோன்னா ஈஸியாகவே வந்துடும். இது ரொம்ப நாள் ஆன கரை. ஸோ எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட ஸ்விட்ச் போர்டு. ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்த ஸ்விட்ச் போர்டு இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளீனாக நான் இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது அரிசியில் எப்படி வண்டு வராமல் நீண்ட நாள் நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸ் நான் டப்பர்வேர் பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருந்தாலும் சரி, பாத்திரமாக இருந்தாலும் சரி, நம்ம அரிசியை கொட்டி வச்சுருப்போம். அப்படியே கொட்டி வைக்கிறத விட இந்த மாதிரி இந்த 2 பொருளையும் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி கொட்டி வைங்க. ரொம்ப நாள் அந்த வண்டு, பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வேறு ஒரு பவுலில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் பாதி அளவு மட்டும் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லேயராக இதை நம்ம போட்டு வைக்கணும். யூஸ்வலாக அந்த காஞ்ச மிளகாயும் அப்புறம் அந்த பூண்டோட ஸ்டிக் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம க்ளீன் பண்ணும் போது நடுவில் இருக்க அந்த சென்டர் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாதி அளவு நான் எடுத்திருக்கேன். இதில் காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா நம்ம போட்டுட்டு, யூஸ்வலாக நிறைய பேர் காஞ்ச மிளகா போடுவோம், ஆனால் அதை தாண்டி கூட நமக்கு பூச்சி வரும். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா காஞ்ச மிளகாவோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். இது பார்த்திங்கன்னா பூண்டோட அந்த சென்டர் ஸ்டிக் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கும் இல்லையா, அந்த சென்டர் ஸ்டிக்கை போட்டு வச்சிங்கன்னா பூச்சி கொஞ்சம் கூட கிட்டையே வராது. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்குமே. நான் ஒரு 2 months இப்படி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த ஒரு லேயராக நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க அரிசியும் போட்டுட்டு திருப்பி நம்ம காஞ்ச மிளகாயும் அந்த பூண்டோட ஸ்டிக்கையும் வச்சிட்டோன்னா ரொம்ப நாள் இந்த அரிசியில் பூச்சி, வண்டு இதெல்லாம் வராமல் இருக்குது. எனக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இந்த டிப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லேயராக போடுறதுனால அதோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட பாக்ஸஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம யூஸ்வலாக ஒரு புது பாத்திரமோ ஒரு தட்டோ அதெல்லாம் வாங்கினோன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கரை நம்ம அப்படியே எடுத்தோன்னா அது அந்த கம்மெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த பிளேட்டே ஒரு மாதிரி ஆகிடும். இதை எப்படி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாதிரி ஒரு அடுப்பு மேலே இதை வச்சிடலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் இதை நம்ம வச்சிடலாம். ரொம்ப ஹை ஹீட் தேவை கிடையாது. இந்த பாத்திரம் லைட்டாக சூடாகணும். இந்த பாத்திரம் லைட்டாக சூடாகிற டைமில் நம்ம ஒரு கத்தியை வச்சு லைட்டாக அதை மூவ் பண்ணோன்னா ஈஸியாக அது மூவ் ஆகிடும் அந்த இடத்த விட்டு. இப்போ ஒரு 2 minutes மட்டும் அது ஒரு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த இடம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தியை வச்சு இப்படி லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கனாலே அந்த ஈஸியாக வந்துடும். அந்த சூட்டில் இருக்கும் போதே நீங்கள் இப்படி பீல் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நான் இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம நார்மலாக எடுத்தோன்னா அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது. வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக இந்த பருப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமே நமக்கு பூச்சி, வண்டு இதெல்லாம் வந்துடும். இதில் நம்ம காஞ்ச மிளகா போட்டு வைக்கலாம், பூண்டோட அந்த சென்டர் ஸ்டிக் போட்டு வைக்கலாம். ஆனால் அதை விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது எனக்கு. ஒரு தோசை தவா எடுத்திருக்கேன். நம்ம தோசை எல்லாம் போடுறதுக்கு முன்னால் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 minutes மட்டும் இந்த பருப்பை நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இது நான் ஏன் தோசை தவையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாத்திரமாக எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் நம்ம தான் அதை க்ளீன் பண்ணி திருப்பி வச்சு ஆகணும். ஸோ அந்த டைமில் நம்ம தோசை போடுற டைமில் இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் முன்னால் எடுத்தோன்னா இந்த பருப்பு வந்து சூடாயிடக்கூடாது, ப்ளஸ் வறுபற்றக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஹீட்டு லைட்டாக ஒரு கை பொறுக்கிற அளவு சூடு அந்த பருப்பில் வந்தாலே போதும். நம்ம வந்து வறுத்து உள்ளே எடுத்து வைக்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த ஹீட்டு மட்டும் அதில் படுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஹீட்டில் வச்சு பண்ணிடாதீங்க, அது வந்து வறுத்தா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கை பொறுக்கிற சூடு ஆனதுக்கப்புறமா தொட்டு பாருங்கள். ரொம்பையும் சூடாயிடக்கூடாது. நம்ம கை வந்து பொறுக்கிற அளவு சூடு இருந்தோடனே நம்ம வந்து இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து ஆற விட்டுறலாம். நல்ல ஒரு 1 or 2 hours நல்லா கூலானதுக்கப்புறமா இதை வந்து நம்மளோட பாக்ஸ்லேயோ கண்டெய்னர்லேயோ நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா பருப்பு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். வண்டு பூச்சி எதுவுமே வராது உங்களுக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப வறுபடாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அது சூடு ஏறினா மட்டும் போகணும். கை பொறுக்கிற சூடில் தான் இருக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா வெளியே ஒரு 1 or 2 hours ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்மளோட யூஸ்வலாக பருப்பு வைக்கிற பாக்ஸ்லேயே போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். இது வந்து நான் முருங்கைக்காய் பற்றின ஒரு டிப்ஸ். நம்ம கடையிலேருந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த டைமில் அதை எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி முருங்கைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சைடில் இருக்க அந்த தும்பு தூசி எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு முருங்கைக்காய் இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தும்பு தூசி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணும் போதே அது சைடில் வரும் இல்லையா, நம்ம அப்படி பீல் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி உள்ள பீசஸை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நம்ம அடுக்கிக்கலாம். நம்ம ரேண்டமாக போடுறத விட இந்த மாதிரி ஈவனாக அடுக்கிக்கிட்டோன்னா அது ரொம்ப நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 முருங்கைக்காய் தான் இது. ஆனால் பார்த்தீங்களா இந்த கண்டெய்னரில் எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் அடுக்கி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அழகாக ஒரு 3லேருந்து 4 முருங்கைக்காய் வரைக்கும் நல்ல பெரிய முருங்கைக்காய். அது 3 முருங்கைக்காய் இந்த ஒரு குட்டி பாக்ஸில் எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக அடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நம்ம இப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா 10 to 15 days இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். முருங்கைக்காயை நம்ம டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா கஷ்டம். ப்ளஸ் அதோட உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் வந்து ரொம்ப வாடி போயிடும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாள் வந்து ரொம்ப டேஸ்டியாக அந்த ஃப்ளஷ்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு கார்டன் ரிலேட்டடான ஒரு டிப்பு. நம்ம கார்டனில் ஸ்ப்ரேயர்லாம் வச்சுருப்போம். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, இல்லைனா ஏதாவது ஒன்று ஊற்றுவோம் நம்ம செடிகளுக்கு. இந்த மாதிரி பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊற்றணும், மீன் அமிலம் இதெல்லாம் ஊற்றும் போது ஒரு ஸ்மெல் வரும். நம்ம யூஸ்வலாக அதை நம்ம கிச்சனில் இருக்க திங்ஸை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்போம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்ப்ரேயரில் எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து ஊற்றலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலோட மேலே டாப் மட்டும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம கோக் பாட்டில் இந்த சின்ன சின்ன ட்ரிங்க்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த பாட்டிலோட டாப்பை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம ஃபனல் மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக இந்த ஸ்ப்ரேயரில் வந்து என்ன இது பண்ணாலும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஊற்றணும். ஸோ இதை வந்து டேரெக்டாக நம்மளை வாயில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபனல் மூலியமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சைடெல்லாம் கொட்டி போகாமல் அதுக்குள்ளே மட்டும் ஸ்ப்ரேயரில் ஈஸியாக நம்ம வந்து ஊற்றிடலாம். ப்ளஸ் இது வந்து நம்ம சைடில் இதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா எப்பப்போ இதை யூஸ் பண்ணுறோமோ இந்த ஃபனலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கார்டன் ஸ்ப்ரேயருக்கு நல்ல ஒரு ஃபனல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம தூக்கி போடுற பாட்டிலில் இருந்து. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.